பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த வசனம் சங்கீதம் 11:7. கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நீதியுள்ளவர், அவர் நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய முகம் செம்மையானவர்களுக்கு நேராக நோக்கி இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 34:16 நாம் வாசிக்கும் பொழுது, தீமை செயலுடைய பெயரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே தேவனுடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது, அவனுக்கு அனுகூலம் செய்யும்படி, உதவி செய்யும்படி. ஆனால் அதே தேவனுடைய முகம் தீமை செயல்களுக்கு விரோதமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலும் தேவன் செம்மையானவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். வேதத்திலே 2 நபர்களை நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியா ராஜா அவன் வியாதிப்பட்டிருக்க போது அவன் தேவனை நோக்கி ஜெபித்த நேரத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமம் 32:24 அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம். அவனுக்கு கர்த்தர் அந்த நேரத்திலே ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார், அவனுக்கு அனுகூலம் பண்ணினார். காரணம், எசேக்கியாவை குறித்து 2 நாளாகமம் 31:20 நாம் பார்க்கும் பொழுது, எசேக்கியா தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான் என்று பார்க்கிறோம். ராஜாக்கள் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்கிறார். கர்த்தர் எசேக்கியாவின் முகத்தை பார்த்தார். அவனுடைய வியாதியின் நேரத்தில் அவனுக்கு அற்புதத்தை கட்டளையிட்டார். செம்மையானுடைய முகத்தை நோக்கி பார்த்து அவனுக்கு கர்த்தர் மனமிறங்கி அவனுக்கு உதவி செய்தார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, யோபுவின் முகத்தை கர்த்தர் பார்த்தார் என்று யோபு 42:9 நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 11:5 நாம் வாசித்தது போல, கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார் என்ற வசனத்தின்படி கர்த்தர் யோபுவின் வாழ்க்கையிலே சோதனைகளை அனுமதித்த போதும், அவனுடைய வாழ்க்கையில் அவன் பலவித துன்பங்களை சகித்த போதிலும் அவன் தேவனை பற்றி குறை கூறவில்லை என்று நாம் பார்க்கிறோம். யோபு 42:7 கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுவோடே பேசின பின்பு கர்த்தர் தேமானியான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சகோதரர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். யோபு தேவனை பற்றி நிதானமாய் பேசினான். ஆனால் அவனுடைய சிநேகிதர்கள் தேவனை பற்றி நிதானமாய் பேசவில்லை. அதுக்கு பின்பாக ஆண்டவர் 7 காளைகளை கொண்டு போய் தாசனாகி யோபிடத்திலே போய், நீங்கள் பலியிடுங்கள், அவனுடைய முகத்தை பார்த்து உங்கள் புத்தீனத்துக்கு தக்க செய்யாதிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். 9 அப்பொழுது கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று பார்க்கிறோம். ஆகவே செம்மையானவனுடைய முகத்தை தேவன் நோக்கி பார்க்கிறார். அவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். யோபு தேவனை குறித்து நிதானமாய் பேசினபடியினால் அவன் தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தபோது அவர்களையும் ஆண்டவர் மன்னித்து யோபுவின் சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றினார். ஆகவே கர்த்தர் நீதியுள்ளவர், அவர் நீதியின் மேல் பிரியப்படுகிறவர், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. இந்த நாளில் நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவன் நமக்கு உதவி செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் அவருக்கு பிரியமான வழியிலே செம்மையானவர்களாய் நாம் நடப்போம் என்றால் கர்த்தருடைய முகம் எப்பொழுதும் ஆதரவாக இருக்கும். அவருடைய முகம் நம்மை நோக்கி பார்த்து நமக்கு உதவி செய்யும். அனுகூலமாயிருந்து கர்த்தர் நம்மை ஆதரித்து நடத்துவாராக.
கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.